Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பழம்புரி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. கேரளால ஃபேமஸான ஒரு ரெசிபி இது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது எல்லாமே நேந்திரப்பழம். நான் 2 பழுத்த நேந்திரப்பழம் எடுத்திருக்கேன். தோல் எடுத்துட்டு இதை நம்மளுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு பழம் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம மாவு தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம மைதா மாவு இல்லை கடலை மாவு எது வீட்டில் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமே ஈக்குவல் போர்ஷனில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 4 ஸ்பூன் மைதா மாவு, 4 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு மாவு வச்சு கூட பண்ணலாம். கொஞ்சமாக அரிசி மாவு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் 4 ஸ்பூன் மைதா மாவுக்கு 4 ஸ்பூன் கடலை மாவு மிக்ஸ் பண்ண போகிறேன். அடுத்து தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது நான் கலருக்காக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு கேசரி பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் சர்க்கரை, அதுக்கு மேலே சேர்த்துறாதீங்க, கருகிடும். அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ தண்ணி ஊற்றி இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாவோ இல்லை திக்காவோ பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம பஜ்ஜி போட்டு எடுக்கிற மாதிரி தான் ப்ரொசீஜர். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நல்ல திக்கான கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ண போகிறோம் மீடியம் ஃப்ளேமில். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நம்ம இந்த வாழைப்பழத்தை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் டிப் பண்ணி நல்லா ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ திருப்பி போட்டுகிட்டே இருங்க. ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, இது சீக்கிரமாக ரெடி ஆகிடும், டக்குன்னு வெந்துடும். அதனால் நீங்கள் இதை ஒரு 2 to 3 minutes மீடியம் ஃப்ளேமில் சுட்டாலே போதும். இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நான் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.